மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சின் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம சிறப்பான முறையில முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் சிறப்பான முறையில அதை பயன்படுத்துறீங்க. அனைவரும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கரெக்டா கேட்கிற கேள்விகளுக்கும் நம்ம வழங்குகிற அனைத்து நோட்ஸையும் முக்கிய மத்திய மாநில அரசின் திட்டங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம போட்டித் தேர்வில் ஒரு சாதனையை படைக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் செய்தித்தாள்களில் இடம்பெற்றவை. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. பிரதமரின் முதன்மை செயலராக சக்திகாந்த தாஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சக்திகாந்த தாஸ் அவர்கள் ஆர்பிஐயோட எத்தனையாவது ஆளுநராகுமா? 25வது ஆளுநராக பணியாற்றியவர். சரியா? அவருக்கு பிறகு 26வது ஆளுநராக யார் வந்திருக்கிறாங்க? கடந்த வீடியோலாம் நம்ம பார்த்திருந்தோம், சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள். சரிங்களா? சரி, சமீபத்தில் ஓய்வு பெற்ற சக்திகாந்த தாஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது கவர்னராக கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பரில் நியமனம் செய்யப்பட்டவர் சக்திகாந்த தாஸ். சரியா? அவர் அப்பதவியில் இருந்து கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி ஓய்வு பெற்றார். சரியா? தற்போது செய்திகளில் வருவது காரணம், பிரதமரின் முதன்மை செயலராக சக்திகாந்த தாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரியா? பிரதமரின் முதன்மை செயலராக ஏற்கனவே ஒரு நபர் இருக்கிறாரு, பி.கே. மிஸ்ரா அவர்கள். சரியா? முதல் முறையாக பிரதமரின் முதன்மை செயலர் அந்த பதவிக்கு 2 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் முதல் முறை. சரிங்களா? அப்ப ஏற்கனவே இந்த பதவி இருக்கிறது யாருமா? பி.கே. மிஸ்ரா அவர்கள். அதே பதவிக்கு ஒரு 2வது நபராக ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் தான் சக்திகாந்த தாஸ் அவர்கள். ஆர்பிஐயோட 25வது ஆளுநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சரியா? பாருங்க, இந்த நிலையில் 2வது முதன்மை செயலராக சக்திகாந்த தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை பண்ணிக்கோங்க. அமைச்சரவை நியமன குழுவின் செயலர் மனிஷா சக்சேனா பிறப்பித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த சக்திகாந்த தாஸ் அவர்களுக்கு முக்கியமான 2 விருதுகள் வழங்கப்பட்டது. அதுல அந்த விருதை பாருங்கம்மா, அமெரிக்காவின் குளோபல் பினான்ஸ் அப்படிங்கிற வணிக இதழ் சார்பில் உலகின் தலைசிறந்த வங்கியாளர் விருதினை கடந்த 2023ஆம் ஆண்டு, அதற்கு அடுத்து 2024ஆம் ஆண்டு, தொடர்ந்து 2 ஆண்டு காலங்கள்ல உலகின் தலை சிறந்த வங்கியாளர் அப்படிங்கிற ஒரு விருதை பெற்றவர் சக்திகாந்த தாஸ். அந்த விருதை வழங்கியது அமெரிக்காவை சேர்ந்த குளோபல் பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரிங்களா? முக்கியமான செய்தி, இந்திய பிரதமரோட தலைமை செயலராக, சரி, முதன்மை செயலராக ஒரு நபர் ஏற்கனவே பதவி இருக்கிறாங்க. அவங்களோட பேரு பி.கே. மிஸ்ரா. தற்போது அதே பதவிக்கு 2வது நபராக வந்தவர் சக்திகாந்த தாஸ் அவர்கள். சரிங்களா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. ஒருமை கண் செயலி மற்றும் அப்பா செயலி 2 மொபைல் செயலிகளை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த செயலி என்ன நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது, எங்கே தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்க, கடலூரில், சரிங்களா, கடலூரில் நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம், பாத்துக்கோமா, பெற்றோர்களை கொண்டாடுவோம் 7வது மண்டல மாநாட்டில் இந்த செயலிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? செயலியோட பேர் ஒருமை கண் அப்படிங்கிற செயலி. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா செயலி. சரியா? இந்த அப்பாவோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க, அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் அசோசியேஷன் ஆப். சரிங்களா? அனைத்து பள்ளி, ஆல் ஸ்கூல் போட்டிருக்கலாம். ஆனா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட எல்லா திட்டங்களும் தங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஒரிஜினல் தமிழ் என்ன பேரோ அது அப்படியே இங்கிலீஷ்ல எழுத்துக்கள்ல இருக்கும், கவனமா இருங்க. சரிங்களா? அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் அசோசியேஷன் ஆப், அதுதான் ஷார்ட்டா என்ன பேர் சொல்லிருக்காங்க? அப்பா. ஓகேவா? பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மேற்கொண்ட, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். சரியா? அவரு இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மேற்கொண்ட ஆய்வுகள் குறித்து எடுத்துரைப்பதற்காக ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த செயலியின் பெயர் தான் என்னமா? ஒருமை கண் செயலி. சரியா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செயலி அப்பா செயலி. ஓகேவா? பாருங்க, அதோட விரிவாக்கம் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக செயலி. சரி, அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் அசோசியேஷன் ஆப் அப்படிங்கிறது. அப்ப இந்த 2 செயலியும் எங்க தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது கேட்கலாம். 100% எதிர்பார்க்கக்கூடியது. ஒண்ணு அப்பா செயலி, அடுத்தப்பல இன்னொன்னு என்னமா? ஒருமை கண் செயலி. சரிங்களா? அண்ணா, தந்தை பெரியார். ஓகேவா? அடுத்தப்பல அம்மா. அந்த வருஷத்துல ஒரு முக்கியமான இன்னொரு பேர் நியூஸ்ல வந்திருக்கு. என்ன பேருமா? அப்பா. சரியா? பார்க்கலாம் அடுத்ததாக. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி,
மொரிஷியஸ், சரியா, மொரிஷியஸ் தேசிய தினம், பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினர். சரி, அந்த மொரிஷியஸ் நாட்டுக்கும் நமக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். சரிங்க, பொருளாதார ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள்ல இந்தியாவிற்கும் மொரிஷியஸுக்கும் நிறைய தொடர்புகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். கேள்விகளும் வெளிநாட்டு செய்தி, சரியா, சர்வதேச செய்தியிலிருந்து கேட்கறதா இருந்தா அடிக்கடி இந்த மொரிஷியஸ்ல இருந்து ஒரு கேள்வி அப்பப்போ வரும். சரிங்களா, சரி பாருங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில், சரியா, பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து 1968ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 12ஆம் தேதி மொரிஷியஸ் விடுதலை பெற்றது. சரிங்களா, யார்கிட்ட விடுதலை பெற்றிருக்கிறாங்க? பிரிட்டிஷ் அரசிடம் இருந்து. சரிங்களா, எந்த வருஷம்? 1968. ஓகேவா, இந்தியாவில் முதல் முறையாக தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டதுல 1968. அதே வருஷத்துல மொரிஷியஸ் விடுதலை பெற்றுள்ளது. என்ன டேட்டு? மார்ச் மாசம் 12ஆம் தேதி. சரியா, மார்ச் 12ஆம் தேதி மொரிஷியஸ் தேசிய தினத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். ஓகேவா, இதே மாதிரி கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மொரிஷியஸ் தேசிய தினத்தின் போது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள். மறுபடியும் ஞாபகப்படுத்த வருமுறை, திரௌபதி முர்மு அவர்கள் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர், ஒடிசாவை சேர்ந்தவர். அதே மாதிரி எஸ்சி சமூகத்திலிருந்து, சரிங்களா, இந்தியாவில் முதல் முறையாக குடியரசுத் தலைவரான நபர் KR நாராயணன். எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் சமூகத்திலிருந்து இந்தியாவில் குடியரசுத் தலைவரான முதல் நபர் இந்த திரௌபதி முர்மு அவர்கள். இவங்க தான் கடந்த ஆண்டு மொரிஷியஸ்ல சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. நடப்பு ஆண்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள போவது யாருமா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா, சரி, தற்போது மொரிஷியஸ் நாட்டின் பிரதமராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா நவீன் ராம்கூலம். சரிங்களா, இதையும் கேட்கலாம், கவனமா இருங்க சார். நவீன் ராம்கூலம். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்த செய்தி பாருங்க. இந்த கேள்வி ஏற்கனவே நிறைய போட்டித் தேர்வுகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இனிமே கேட்டுட்டு தான் இருப்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க பாருங்க. கவாச் கருவி. கவாச் என்பது ஒரு உள்நாட்டு தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பாகும். சரி, கவாச் கருவின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது ஏதோ ஒரு டெக்னிக்கலா ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி ஒரே தண்டவாளத்துல 2 ரயில்கள் ஒரே டைம்ல போய், சரிங்களா, ஒரு விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்காக ஒவ்வொரு ரயிலிலும் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த கருவிக்கு தானே பேரு கவாச் கருவி. ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குது. ஓகேவா, என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த கருவியானது லோகோ பைலட்டுகள் அதை செய்ய, அவங்களுடைய கடமையை செய்ய தவறும் போது தானாகவே பிரேக்குகளை பயன்படுத்துவதன் மூலம் ரயில் மோதலை தடுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, சிறப்புகள், இந்த கவாச் கருவியின் சிறப்புகள், சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. ரயில் பாதையின் நடுவில் ஒவ்வொரு 4 கிலோமீட்டர் தொலைவில், சரிங்களா, இந்த கவாச் கருவி தொடர்பான அந்த சிப், சரியா, அந்த சிப்கள் பொருத்தப்பட்டுள்ளன. எத்தனை கிலோமீட்டருக்கு கேப்ல? 4 கிலோமீட்டர் கேப்ல பொருத்துக்கிறாங்க. சரிங்களா, எச்சரிக்கைகள் கிடைத்தவுடன் தானாகவே பிரேக்குகளை பயன்படுத்தி ரயிலை நிறுத்தும். இப்போ ரயில்வே தண்டவாளத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சரியா, அல்லது ஒரே டிராக்ல 2 ரயில்கள் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கவாச் கருவி மூலமாக சிக்னல் கிடைச்சிடும். சரிங்களா, ஏன்னா 4 கிலோமீட்டருக்கு ஒரு கேப்ல அந்த கருவி சில கருவிலாம் வச்சிருக்காங்க, அந்த சிப்லாம் வச்சிருக்காங்களா, அந்த சிப் மூலமாக கவாச் கருவிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அந்த ரயிலுக்கு போகும்போது 2 ரயில்களும் அவங்கவுங்க இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுப்பாங்க. இதன் மூலம் ரயில் மோதல் தடுக்கப்படும். சரிங்களா, சரி பாருங்க. செயல்பாட்டு கவாச் அமைப்புகளுடன் பொருத்தப்பட்ட 2 என்ஜின்களுக்கு இடையே மோதலை தடுக்கும் இந்த கருவி கவாச் கருவி. அதே மாதிரி இந்த கவாச் கருவி ஞாபகம் வரும்போது இன்னொரு முக்கியமான கருவி, அதையும் மறந்துடாதீங்க, நேவிக் கருவி. என்ன கருவிமா? நேவிக் கருவி. இதையும் கொஞ்சம் வீட்டுல போய் பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, இந்த கவாச் கருவியோட சிறப்புகள் தொடர்ந்து பாருங்க. அவசர கால சூழ்நிலைகளின் போது கணினி SOS செய்திகளையும் இந்த கவாச் கருவி அனுப்பும். அதே மாதிரி நெட்வொர்க் மானிட்டர் சிஸ்டம் மூலம் ரயில் இயக்கங்களின் மையப்படுத்தப்பட்ட நேரடி கண்காணிப்பையும் இந்த கவாச் கருவி மேற்கொள்ளும். அதே மாதிரி கவாச் கருவி என்பது பாருங்க யாரால் உருவாக்கப்படுகிறது சொல்லி பாத்தீங்கன்னா மேத்தா சர்வோ டிரைவ்ஸ் மற்றும் கெர்னக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் மற்றும் HPL பவர் சிஸ்டம் ஆகியவற்றுடன் இணைந்து, இதை நோட் பண்ணிக்கோங்க, ஆராய்ச்சி வடிவமைப்புகள் மற்றும் தரநிலைகள் அமைப்பு என்று அழைக்கப்படும் RDSO. சரி, RDSO ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரயில்வே தொடர்பான ஒரு ஆராய்ச்சி அமைப்பு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, RDSO உள்நாட்டிலே உருவாக்கிய ஒரு தானியங்கி ரயில் பாதுகாப்பு கருவி தான். என்ன பேருமா? கவாச் கருவி. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஆரம்பத்தில் இது ரயில் மோதல் தவிர்ப்பு அமைப்பு என்ற பெயரில் அறியப்பட்டது. கவாச் கருவி ஜூலை 2020 தேசிய ADP அமைப்பாக ரயில்வே அமைச்சகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லா ரயில்களையும் இந்த கவாச் கருவிகள் பொறுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்ப கவாச் கருவியோட முக்கியமான நோக்கம் எதற்காக? 2 ரயில்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்வதை தடுக்கும் ஒரு முக்கியமான கருவி தான் கவாச் கருவி. கவனமா இருங்க. சரியா, அதே மாதிரி நேவிக் கருவி.
மீனவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கருவி. சில மீனவர்கள் கடலுக்குள்ள போயிருக்கும் போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்க நமக்கு கடல் பகுதியில், கடற்கரை பகுதியில், சரிங்களா, எல்லை பகுதியில் இருக்கிற அந்த காவல்துறையினரையோ யாரையோ பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிக்கு என்ன பேரு? நேவி கருவின்னு சொல்லுவாங்க. இந்த நேவி கருவியானது இப்போ விமானங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. சரியா, ஏதோ ஒரு மோசமான வானிலை வந்திருக்கு அப்படின்னா அங்க இருந்து இந்தியாவிலேயோ அல்லது பிற பக்கத்துல ஏதோ ஒரு உதவியோ தொடர்பு கொள்வதற்கு அந்த நேவி கருவி பயன்படுத்தப்படுகிறது. சரி, அது நேவி கருவி, இது கவாச் கருவி. நிறைய தேர்வுகளை கேட்டுக்கிறாங்க, கவனமா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து. சரியா, ஒரு 2-3 வருஷமா நியூஸ்ல வந்துட்டே இருக்கு பாருங்க. நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையில் அமைந்துள்ள காங்கேசன் துறை துறைமுகத்திற்கு, சரி, காங்கேசன் துறை அப்படிங்கிறது ஒரு துறைமுகம். அந்த துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படிங்கிற ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. காங்கேசன் துறை துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இலங்கையில் அமைந்துள்ளது. இந்த துறைமுகத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த 2023ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இது இன்றைய தினத்துல எதற்காக செய்தித்தாள வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளாவே இந்த நாகப்பட்டினம் இலங்கை இடையிலான அந்த கப்பல் போக்குவரத்து சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சில தொழில்நுட்ப ரீதியான சில பிரச்சனைகள், மோசமான வானிலை, இந்த மாதிரி பிரச்சனை காரணமாக இந்த கப்பல் போக்குவரத்து சேவை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த சேவை மறுபடியும் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான கட்டணங்கள் மற்ற விவரங்கள்லாம் அதுல சொல்லியிருந்தாங்க. அதனால இதை நம்ம மறுபடியும் சொல்லியிருக்கோம், கவனமா இருங்க. இந்தியா இலங்கை இடையே அல்லது நாகப்பட்டினம் காங்கேசன் துறை துறைமுகம் இடையே கப்பல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பமா? 2023ஆம் ஆண்டு. மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு 3 திட்டங்கள் பாருங்க. விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் திட்டங்கள். சரியா, இந்தியாவில் மத்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு நிறைய திட்டங்களை, நிறைய முயற்சிகளை, நிறைய நிதியை பட்ஜெட்லயும் சரி மற்ற விஷயங்களும் சரி ஒதுக்குறாங்க. ஓகேவா? அதன் மூலம் இந்தியாவும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களும் சரி நிறைய சாதனைகளை ரீசனா படைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் முக்கியமான ஒரு சில திட்டங்கள் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் திட்டம் பாருங்க, டாப்ஸ் திட்டம். சரியா, இதுவும் இன்றைய செய்தியில இடம்பெற்றதாமா. டாப்ஸ் திட்டம். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். இதோட விரிவாக்கம் என்னது? டார்கெட், சரியா, டார்கெட் ஒலிம்பிக் போடியம். சரி, போடியம்னா பதக்க மேடை சொல்லுவாங்கல்ல, போடியம் ஸ்கீம். ஓகேவா? அதாவது ஒலிம்பிக் போட்டிகள்ல இந்தியர்கள் பதக்கங்களை வென்று அந்த ஒலிம்பிக் பதக்க மேடையில் இந்தியர்களை ஏற்ற வேண்டும். அதற்கான திட்டம் பேரு டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். சரியா, இந்த திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2014ல. சரியா, இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ள வீரர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. அது ஏன் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தித்தாள வந்திருக்குது. அதே மாதிரி புதிய வீரர்களையும் சேர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் செய்தித்தாள சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? சரியா, சரி, இந்த திட்டம் 2014ல தொடங்கினாங்க. இதோட முக்கியமான இலக்கு என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு சரியா பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோ நகரில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. சரியா, அந்த ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக் போட்டியிலும் சரி, அது 31வது சம்மர் ஒலிம்பிக்ஸ். அதற்கு அடுத்து 2020ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற வேண்டியது. 2021ஆம் ஆண்டு டோக்கியோவில் 32வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடைபெற்றது. அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லயும் சரி ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக்ஸ்லயும் சரி இந்தியர்கள் நிறைய பதக்கங்களை வின் பண்ண வேண்டும். அதற்காக தான் எந்த திட்டம் தொடங்கப்பட்டது? இந்த டாப் திட்டம். சரியா, அதே மாதிரி சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா அதிகபட்சம் பதக்கங்களை வென்றதும் எதுலதான்? இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல தான். சரி, 7 பதக்கங்களை ஒரு ஒலிம்பிக் போட்டியில சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா வின் பண்ணது அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தான். அதான் அதிகபட்ச எண்ணிக்கை கூட. சரியா, அப்போ இந்த திட்டம் ஓரளவுக்கு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து கேலோ இந்தியா திட்டம். சரி, கேலோ இந்தியா. ஓகேவா? இந்தியாவில விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு சரியா மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் கேலோ இந்தியா திட்டம். 2017-18 இந்த பீரியட்ல தொடங்கினாங்க. சரிங்களா, இந்தியாவில் நடக்கிற எல்லா விளையாட்டு போட்டிகளுக்கும் முன்னாடி என்ன பேர் தான் வரும்? பெரும்பாலும் கேலோ இந்தியா நேஷனல் கேம், கேலோ இந்தியா யூத் கேம், அந்த மாதிரி பேர் கொடுத்திருப்பாங்க. இந்த திட்டம் எப்ப தொடங்கப்படுமா? 2017ஆம் ஆண்டு. இதோட முக்கியமான நோக்கம் இந்தியாவில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த வேண்டும். சரிங்களா, அந்த திட்டத்தின் பெயர் கேலோ இந்தியா திட்டம். ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியர்களை பதக்க மேடையில் ஏற்ற வேண்டும். அதற்கான திட்டம் டாப்ஸ் திட்டம். மறந்துடாது. ஓகேவா? அடுத்து தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு விளையாட்டு திட்டம். சரியா, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை. சரிங்களா, அதாவது விளையாட்டுத்துறையில யாரெல்லாம் சாதிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள கரெக்டா கவனிச்சு பாதுகாத்து அவங்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை வழங்கி சரிங்களா அவங்கள சூப்பரா நிறைய பதக்கங்களை தமிழ்நாடு சார்பாக வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்காக தொடங்கப்பட்ட அந்த அறக்கட்டளைக்கு தானே பேரு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை. சரியா, சமீபத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உத்தரகாண்ட் மாநிலத்துல 38வது தேசிய விளையாட்டு போட்டி நடைபெற்றது. அந்த
போட்டியின் போது பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு பெற்ற இடம் 6வது இடம். சர்வீசஸ் அணி முதலிடம், தமிழ்நாடு 6வது இடம். சிக்ஸர் ஞாபகம் 6வது இடம். அதே மாதிரி சென்னையில் முதல் முறையாக நடைபெற்ற தேசிய பேரா தடகள விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாடு அணி 2ஆம் இடத்தை பெற்றது, அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அதுக்கு இந்த திட்டமும் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, அதே மாதிரி மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதையும் மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததாக தமிழ்நாட்டோடு தொடர்புடைய கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா பாருங்க, சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையை நவீனப்படுத்தி அழகாக ஒரு பொலிவுறு நகரமா மாற்றுவதற்காக சென்னை தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் சிங்கார சென்னை திட்டம். சரி, 1996ல சென்னையோட மேயராக தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதுதான் சிங்கார சென்னை திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது சிங்கார சென்னை 2.0 திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது வேற. இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை. சரி, அந்த ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, மெட்ரோ ரயில், சரியா, மெட்ரோ ரயில் பயணத்திற்கு பயன்படுத்தும் வகையில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை கடந்த 2023ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்ரோ ரயில் பயணத்தின் போது சரிங்களா பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு தானே பேரு சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு. எந்த வருஷம் அறிமுகப்படுத்திருக்காங்க? 2023ஆம் ஆண்டு. ஓகேவா? இதனைத் தொடர்ந்து மாநகர பேருந்துகளிலும் இந்த அட்டையை பயன்படுத்தும் திட்டத்தை கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி போக்குவரத்து அமைச்சர் சி சிவசங்கர் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை அப்படிங்கிறது சென்னைக்குள்ள பயணம் செய்யும் ஒரு முக்கியமான சிறப்பு அட்டை. சரிங்களா? ஏற்கனவே மெட்ரோ ரயில் பயணத்தின் போது பயன்படுத்தப்பட்டது. தற்போது ரீசெண்டா எங்கேயும் பயன்படுத்த முடியும், மாநகர பேருந்துகளிலும் இந்த அட்டையை பயன்படுத்தி நம்ம டிராவல் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் அடுத்ததாக முக்கியமான செய்தி பாருங்கம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. துவாரகா கடற்பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சி குழு. சரி, துவாரகா கடற்பகுதியில் இந்தியாவின் தொல்பொருள் ஆராய்ச்சி குழுவானது சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அது எந்த மாநிலத்தில் இருக்குது, இதே மாதிரி ஆராய்ச்சிகள் வேற எங்கெல்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கறத நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். பாருங்க, குஜராத் மாநிலம். சரிங்களா? எங்க இருக்குமா? குஜராத் மாநிலம் துவாரகா கடற்பகுதியில் இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் நீருக்கு அடியில், ஞாபகம் வச்சுக்கோங்க, நமது கன்னியாகுமரி பக்கத்துல லெமூரியா கண்டம், சரி, மூலிகை பகுதியாக கருதப்படும் லெமூரியா கண்டம். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. எந்த இடத்துல? துவாரகா கடற்பகுதியில. அங்கு நீருக்கு அடியில் தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. அது அமைந்துள்ள மாநிலம் எங்குமா? குஜராத் மாநிலம். சரியா? பாருங்க, இந்த ஆய்வாளர்கள் குழுவில் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி பாருங்க. 3 பெண்கள் உள்ளிட்ட 5 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு. அப்ப 5 பேர் இருக்கிறாங்க. அதிகப்படியான எண்ணிக்கை யார் தான் இருக்கிறாங்க? பெண்கள் தான் இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? எங்கும் பெண்கள், எதிலும் பெண்கள், போட்டி தேர்வுகளில் பெண்கள். சரிங்களா? நிறைய விஷயங்கள்ல அதிகப்படியான சீட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றது யாரா தான் இருக்கிறாங்க? பெண்களை தான் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு நிகர் நாங்க அப்படிங்கிற மாதிரி நெருங்கில தாண்டியே வந்துட்டாங்க. கொஞ்சம் அசந்தாலும் பசங்க 100% கேர்ள்ஸ் தான் எல்லா எக்ஸாம்லயும் 100% சீட்டை வின் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால பசங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், பயங்கரமா எஃபோர்ட் எடுத்து படிக்க வேண்டும். சரிங்களா? கேர்ள்ஸ் என்ன சொன்னோம் அப்படின்னா, பசங்களை ஒரு சீட்டு கூட வின் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க நல்ல எஃபோர்ட் எடுத்து படிங்க. மொத்தத்துல 2 பேரும் போட்டி போட்டு படிங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. குஜராத்தில் துவாரகா மற்றும் பெட் துவாரகா கடற்பகுதியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக பாருங்கம்மா, அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி விங் என்ற சிறப்பு குழு சமீபத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த குழுவின் பெயர் பார்த்துக்கோங்க, அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி விங் என்ற சிறப்பு குழு உருவாக்கப்பட்டது. நீருக்கு அடியில் தொல்பொருள் ஆய்வு செய்வதில் 1980களில் இருந்து ASIயின் சரி ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய இந்த அமைப்பானது முன்னணியில் உள்ளது. இந்த பிரிவு கடந்த 2001ஆம் ஆண்டு பாங்காரம் தீவு, கவனிங்க, இந்த இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கம்மா, இது எங்கெல்லாம் இந்த குழுவானது ஆராய்ச்சிகளை ஈடுபடுறாங்க, அந்த இடம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல கேட்கலாம். சரியா? பங்காரம் அல்லது பாங்காரம் தீவு அமைந்துள்ள இடம் எங்கம்மா? லட்சத்தீவு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதே மாதிரி நீருக்கு அடியில பக்கத்துல ஒரு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த இடம் மகாபலிபுரம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. அடுத்து தற்போது நம்ம செய்தியில பார்த்த துவாரகா குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. அடுத்து லோக்தக் ஏரி அமைந்துள்ள மாநிலம் எங்கம்மா? மணிப்பூர். என்ன ஒரு இடம் இருக்குது? லோக்தல். சரி, லோத்தல். இந்த லோத்தல் துறைமுக நகரம் குஜராத்ல. இங்க பாக்குறது லோக்தக் அப்படிங்கிற ஒரு ஏரி எந்த மாநிலத்தில் இருக்குமா? அடிக்கடி கலவரம் வன்முறை ஏற்பட்டு வரும் மணிப்பூரில் அமைந்துள்ளது இந்த லோக்தக் ஏரி. அடுத்து எலிபெண்டா தீவு அமைந்துள்ள இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகாராஷ்டிரா மாநிலம். ஓகேவா? இந்த இடங்கள்ல இந்த அணியானது ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வராங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. அதுல கண்டிப்பா மறக்கக்கூடாத ஏரியா துவாரகா. அதுமாதிரி தமிழ்நாட்டில் எங்கம்மா? நீருக்கு அடியில் ஆராய்ச்சி மகாபலிபுரம், அதையும் மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? இந்திய தொல்லியல் துறை எப்போ உருவாக்கப்பட்டதுமா? ASI உருவாக்கப்பட்டது
1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் அவருடைய முதல் தலைவர். அவர் தான் அதை உருவாக்குனாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து தினம் ஒரு திட்டம். சரியா? அதுல வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி, வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2022ஆம் ஆண்டு. சரியா? பாருங்க, தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த இந்த திட்டமானது பிப்ரவரி 7, 2022ஆம் ஆண்டில் என்ன பெயரை மாத்திருக்கிறாங்க? வாழ்ந்து காட்டுவோம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்ப ஆரம்பத்துல என்ன பேரு? தமிழ்நாடு ஊரகனா கிராமப்புறம். சரி, கிராமப்புற புத்தாக்க திட்டம் 2022ஆம் ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. என்ன பெயர்லமா? வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். தொடங்கப்பட்ட ஆண்டு 2022. மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த திட்டம் என்ன நோக்கத்துடன் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. பெண்களை மையப்படுத்தி நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் ஊரக பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் நிலையான வருமானத்தை பெறும் நோக்கத்தில் அடிப்படையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது கிராமப்புற பகுதிகளில் வசிக்கிற பெண்களை மையப்படுத்தி புதுசா யாரெல்லாம் தொழில்களை தொடங்குறாங்களோ, சரியா, அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தான பெருமா வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். சரியா? சரி, கூடுதல் செய்தியில் என்ன சொல்லி பாருங்கம்மா. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் சரியா பாருங்க. இது 3ஆம் தலைமுறை வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார அதிகாரம் அளிக்கும் ஒரு திட்டமாகும். யாருக்கு? பெண்களுக்கு. சரி, பெண்களோட அந்த பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு பகுதி, இந்த திட்டத்திற்கு யார் நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ல கேட்கலாம். கவனமா இருக்கு. சரிங்களா? இந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்திற்கு நிதி வழங்குவது உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் எங்கமா இருக்குது? ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் நகர்ல இருக்குது. சரியா? அந்த உலக வங்கியின் தற்போது தலைவராக இருப்பவர் அஜய் பங்கா அவர்கள். அவங்களையும் மறந்துடாதீங்க. சரியா? யாரு? அஜய் பங்கா. முதல் முறையாக இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு நபர் உலக வங்கியோட பிரசிடண்டா இருக்காங்க அப்படின்னா அஜய் பங்கா அவர்கள் தான். அதே மாதிரி அமெரிக்காவில் நிறைய பதவிகளுக்கு இந்தியர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காஷ் பட்டேல் FBI இயக்குனராக வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க இந்த ஸ்பை ஏஜென்சி இருக்குல்ல, அந்த உளவு அமைப்புக்கு யார் இயக்குனராக இருக்கிறாங்க? துளசி கப்பாட். சரி, துளசி கப்பாட், காஷ் பட்டேல், அந்த வகையில அஜய் பங்கா, அந்த 3 நபர்களின் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க, இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர்கள். சரிங்களா? சரி, அந்த உலக வங்கி மற்றும் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு 70-30 என்ற விகிதத்தில் நிதியை வழங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன திட்டத்திற்காக? வாழ்ந்து காட்டும் என்ற திட்டத்திற்காக. சரியா? சரி, அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரியா? ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்கம்மா. இது கடந்த வீடியோவும் இந்த வீடியோ சேர்த்து நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா? பாருங்க, இன்றைய சூப்பர் 6 கேள்விகள். நிறைய பேர் சூப்பரா பதில் சொல்றீங்க. கண்டிப்பா எல்லாருமே பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? டைம் இதழ், அமெரிக்காவை சேர்ந்த டைம் இதழ் வெளியிட்ட சிறந்த பெண்கள் பட்டியல் 2025 இடம்பெற்ற இந்திய பெண் யார்? அந்த இந்திய பெண்மணி இந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எதற்காக அந்த பட்டியலை சேர்த்தாங்க? அதையும் சேர்த்து நீங்க ஆன்சர்ல சொன்னீங்க, சிறப்பா இருக்கும். சரியா? அடுத்து 2வது கேள்வி, டிஜிட்டல் ஊடக நிறுவனங்களில் அந்நிய நேரடி முதலீடு எத்தனை சதவீதமாக இருக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FDI லிமிட் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் ஊடகங்கள்ல, சரியா, டிஜிட்டல் ஊடக நிறுவனங்களில் எத்தனை சதவீதம் இருக்கலாம், எவ்வளவு சதவீதம் இருப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. அதான் இன்றைய தினத்திற்கான 2வது சூப்பர் 6 கேள்வி. 3வது கேள்வி, இளம் விஞ்ஞானிகளை ஊக்கப்படுத்தும் இஸ்ரோவின் யுவிகா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? யுவிகா திட்டம். சரியா? அதே மாதிரி அது கூட சேர்த்து எந்த ஸ்டாண்டர்ட் பசங்களும் அதுல சேர்ப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்லிக்கோங்க. ஓகேவா? அடுத்து, அமெரிக்க உளவுத்துறையின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? அது 4வது கேள்வி. அடுத்து 5வது மற்றும் முக்கியமான கேள்வி, அமெரிக்க புலனாய்வு அமைப்பின், சரியா, FBI அப்படி சொல்ற புலனாய்வு அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் யார்? ஓகேவா? 2 பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அதனால அந்த பதவி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து கடைசி கேள்வி, இந்தியாவில் இலக்கிய துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது எது? இதுதான் என்ன தெரிந்திருக்கான சூப்பர் 6 கேள்வியில். அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க. ஓகேவா? மறக்காம மொத்த வீடியோவும் கொஞ்சம் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஏன்னா கேள்விகள் ஈஸியா இருக்கும், சில நேரங்களில் லைட்டா சில ட்விஸ்ட் மாதிரி சில வார்த்தைகள் இருக்கும். பார்த்து கவனமா நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.